அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய கட்டுகளை நான் அறுப்பேன். எதெல்லாம் உங்களை முன்னேறி செல்ல விட முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை அறுப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை பொருளாதாரத்தில் முன்னேறி செல்ல முடியாதபடி கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை சரீரத்தில் சுகத்தினால பலவிதமான பலவீனங்கள்னால பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த வாழ்க்கையே கசப்பாக இருக்குதே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உடைய கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லி. அன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலையில் தொழுமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போது தேவனை பாடி துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரை பாடி துதித்த போது அங்கே ஒரு அற்புதம் நடைபெற்றது. அதே ஆண்டவர் இந்த கட்டுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த நாள் அறுக்க போகிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. துதிக்கும் போது எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கட்டுகள் அறுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் போது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அறுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற கட்டுகளை அறுப்பீராக. ஆண்டவரே, தன்னுடைய அப்பா ஜனங்களுக்காக, குடும்பத்தாருக்காக, பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பீராக, பதிலாக மாறுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.